ஜகத்திரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரமசர் குருவே நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். நதி
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இந்த நாளின் இந்த தியான பகுதிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கோ அண்ட் டெல் சம்படி மிஷனரி இயக்கத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற கொடுக்கிற அருமையான பிள்ளைகளை ஆண்டவருடைய நல் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. தேசத்தை தேவனுக்கு சொந்தமாக்குகிற இந்த பணியில் எங்களோடு இணைந்து கரங்கொடுத்து கரங்களை உயர்த்தி செபிக்கிற உங்களுக்கும், கரங்களை விரித்து காணிக்கையாய் கொடுக்கிற அருமையான பிள்ளைகளாகி உங்களுக்கும் ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டுமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய கிருபையினாலே நம்முடைய ஊழியமானது நெருக்கங்களின் மத்தியிலேயும் அது நிமிர்ந்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் நொறுக்கப்பட்டும் மடிந்து போவதில்லை என்று சொன்ன வண்ணமாக ஊழியர்கள் தாக்கப்படுகிறார்கள், ஊழியர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள், விசுவாசிகள் தடை செய்யப்படுகிறார்கள், தொடர்பை துண்டிக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு காரியமும் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்காமல் தேவனுடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தேவனை மகிமைப்படுத்தும்படியான கிருபை ஆண்டவர் கொடுத்து வருகிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். நம்முடைய மாதாந்திர இதழ் வேண்டும் என்பவர்கள் நீங்கள் இதை நம்முடைய திரையிலே செய்திக்கு கடைசியாக வரக்கூடிய அந்த திரையிலே வரக்கூடிய அந்த முகவரியோடு தொடர்பு கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த மாத இதழ் அனுப்பி கொடுக்கப்படும். ஜெபிக்கும்படி தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒரிசா மாநிலம் கந்தமால் மாவட்டத்திலே பிரிஞ்சா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தேவனுடைய நாம மகிமைக்காக ஆலயமானது கட்டப்பட்டு வருகிறது. அந்த கட்டுமான பணி நிறைவேறவும் அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படவும் நீங்கள் ஜெபிக்க உங்களை வெகு தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் என்னோடும் எங்களோடு பேசும் ஆண்டவரே, நாங்கள் உம்மால் வழி நடத்தப்படுகிறவர்களாக, உம்முடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருகிறவர்களாக, உம்முடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, 41ஆம் சங்கீதத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். சங்கீதம் 41. இந்த நாளிலே இந்த சங்கீதத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், குணமாக்குகின்ற கர்த்தர், குணமாக்கும் வல்லமை நிறைந்த ஒரு கர்த்தர் என்று சொல்லலாம். இல்லை என்றால் வியாதிக்கான காரணமும் வியாதியின் விடுதலையும் என்று சொல்லலாம். வியாதிக்கான காரணமும் வியாதியின் விடுதலையும் என்று சொல்லலாம். இங்கே இந்த சங்கீதத்தை பார்ப்பீர்கள் என்றால், தாவீது அவன் உபத்திரவப்படுகிற வேளையிலே, வியாதிப்பட்டு அவஸ்தைப்படுகிற வேளையிலே பாடின ஒரு சங்கீதம். 3வது வசனத்தை பாருங்கள். 41ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். அருமையானவர்களே, தாவீது வியாதி படுக்கையிலே இருக்கிறான். வியாதிக்கான காரணம் என்ன? ஒருவேளை அவன் பலவீனத்தினாலே வந்ததா, இல்லை என்றால் ஏதோ ஒரு சாப்பிடக்கூடாததை சாப்பிட்டதினால் வந்ததா? இல்லை. இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை அங்கே பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே நாம் படிக்கின்ற பொழுது அப்சலோமினுடைய எதிர்ப்பினாலே அவனுக்கு இந்த வியாதி வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அப்சலோமினுடைய வியாதி. அப்சலோமினுடைய வியாதி என்றால் என்ன? தகப்பனுக்கு விரோதமாக எழும்புகிற சதி ஆலோசனை, தகப்பனை மதியாத ஒரு சூழ்நிலை, தகப்பனுக்குரிய மரியாதையை கொடுக்காதவன், ஆட்சி பீடத்திலே தான் அமர வேண்டும், அப்பாவை அகற்றிவிட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறவன், தன் ஆட்சியிலே வருவதற்காக தகப்பனுக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் செய்வதற்கு தயாராக இருந்த ஒரு மகன். அருமையானவர்களே, இன்று நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்கிறது? பெற்ற தாய் தந்தைக்கு விரோதமாக செயல்படுகிற பிள்ளைகளை பார்க்கிறோமே, செய்தித்தாள்களிலே பார்க்கிறோம், தொலைக்காட்சிகளிலே பார்க்கிறோம். தகப்பனை கொன்ற பிள்ளைகள், தாயை கொன்ற பிள்ளைகள், எவ்வளவு வேதனை அளிக்கக்கூடிய காரியங்கள். இந்த அப்சலோமினுடைய தவறான ஒரு ஆலோசனை, தவறான அவனுடைய தீர்மானங்கள் தேசத்தின் மக்களை பிரித்து விடுகிறது. அப்சலோமுக்கு பின்னாக மக்கள் செல்ல ஆரம்பிக்கிறார்கள். தாவீது அங்கலாய்க்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையிலே கிடைத்திருக்கிறதா?
எனக்கு இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையா என்று எண்ணிய அவனுடைய வாழ்க்கையிலே அவன் வியாதி படுக்கையாக இருக்கிறான். அவன் வியாதியிலே இருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இந்த வியாதிக்கு அடிப்படை காரணமே நாம் பார்க்கின்ற பொழுது அப்சலோமினுடைய பேராசை, அவனுடைய துராசை, அவனுடைய பதவி வெறி, இதைத்தான் இந்த நாட்களிலே பார்க்கிறோம். இந்த அநேகருடைய வாழ்க்கையிலே பணாசையினாலே வியாதிகள், ஒருவேளை தேவையில்லாத உறவுகளினாலே ஆசைகள், அப்படிப்பட்ட ஆசைகளினாலே வியாதிகள். அருமையானவர்களே, ஷெர்லாக் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர், ஷெர்லாக் ஹோம்ஸ், அவர் மிக சிறப்பான ஒரு மருத்துவர். அவருடைய ஆரம்ப நாட்களிலே மருத்துவராக பணி செய்த காலங்களிலே அவருக்கு ஒரே ஆசை பணம் பணம் பணம். ஒரு நாளிலே அவர் ஒரு வீட்டிற்கு குழந்தையை பரிசோதிப்பதற்காக, ஒரு குழந்தை, சுகமில்லாத குழந்தையை பரிசோதிக்க வேண்டும் என்று அழைத்து செல்லுகிறார்கள். அங்கே அவர் செல்லுகின்ற பொழுது அந்த வீட்டின் உள்ளாக ஒரு கட்டிலே, ஒரு மூலையிலே ஒரு சிறு குழந்தையைப் போல படுத்திருந்த ஒருவரை பார்க்கிறார். ஏதோ இந்த குழந்தை, சிறு குழந்தைக்கு சுகமில்லை போல் தெரிகிறது என்று சொல்ல அவர் அந்த இடத்திற்கு அவள் செல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு 19 வயது பிள்ளை படுத்திருக்கிறார். இதை பார்த்தவுடனே ஆண்டவர் அவரோடு பேசினார். ஆண்டவர் அவரோடு பேசினார். மனிதனுடைய வாழ்வு எப்படிப்பட்டது என்பதை நீ உணர்ந்து கொள் என்பதாக பேசினார். பணத்திற்காக ஓடியாடி கொண்டிருக்கிறாயே, இரக்கமுண்டா, மனதுருக்கமுண்டா என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார். அந்த நாளிலிருந்து அவர் குணமாக்குவது கர்த்தர், நான் மன உருக்கத்தோடு நான் காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லி செயல்படுகிறவராக இருந்தார். பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வியாதியை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? வியாதியிலிருந்து மக்களை மீட்கக்கூடிய மக்களாக நாம் காணப்படுகிறோமா? யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். நீங்களும் நானும் பிறரை ஆற்றல் படுத்துவதற்காக, பிறருடைய காயங்களை ஆற்றுவதற்காக, பிறருடைய நோய்களிலே அவர்களோடு இணைந்து நிற்பதற்காக, அவர்களுடைய தனிமையிலே அவர்களுக்கு நீங்கள் தனிமையாக இல்லை, நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை அவர்களோடு ஒருங்கிணைப்பதற்காக அல்லவா தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தவருடைய நோக்கம் அதுதானே. தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். தரித்திரர் என்றால் யார்? சிறுமைப்பட்டவர்கள், வியாதியாயிருப்பவர்கள், பலவீனப்பட்டிருக்கிறவர்கள், மனம் நொந்து போய் வேதனையிலே இருக்கிற பிள்ளைகள், அவர்களைத்தான் தரித்திரர் என்று சொல்லுகிறோம். ஆம், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லுகிறார். அப்படியே அவர் சொல்லி வருகின்ற பொழுது 3வது வசனத்திலே ஏசாயா 61:3 பார்க்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதல், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. ஆனால் இப்படிப்பட்ட விடுதலையின் ஊழியத்தினாலே நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை முதலாவது நாம் மறந்து போகக்கூடாது. என் ஆண்டவர் என் நிமித்தமாக அவர் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், தன்னையே பலியாக கொடுத்தார். எதற்காக? நான் சிறுமையிலிருந்து மீட்டு வரப்பட வேண்டும், என்னுடைய சீர்கேடான வாழ்க்கையிலிருந்து நான் விடுவிக்கப்பட வேண்டும், என்னுடைய இருதயம் நொறுங்குண்ட நிலையிலே என்னுடைய நொறுங்குண்ட இருதயத்தை காயங்கட்டுவதற்காக அவர் இவ்விதமாய் மாறினார். அவருடைய அழகை கூட இழந்து போனார். அந்த கேடடைந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவரை பார்க்கத்தக்கதான ரூபம் அவருக்கு இல்லை என்பதாக சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வியாதியை நீக்குவதற்கு நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? அதை யோசித்து பார்ப்போம். அல்லது வியாதியை கொடுக்கிற பிள்ளையாகவே நான் இருக்கிறேனா? என்னை பெற்ற என் பெற்றோருக்கு நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேனா? அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கிறேனா? அவர்கள் வலுவிழந்த சூழ்நிலையிலே,
பலனிழைந்த சூழ்நிலையிலே சரியாக ஆகாரத்தை எடுத்து வாயிலை வைத்து சாப்பிட முடியாமல் மேலெல்லாம் ஆகாரங்கள் கீழே சிதறுகின்ற வேளையிலே என்னுடைய மனப்பான்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரே. இங்கே பெற்றோருக்கு விரோதமாக எழும்புகிற மனிதனை பார்க்கிறோம். பெற்றோருக்கு விரோதமாக எழும்புகிற மகன் மக்களை நயவஞ்சகமாக தன்னுடைய பேச்சாற்றலினாலே தன் பக்கமாய் திருப்பினவன் இப்பொழுது அப்பாவுக்கு விரோதமாக அவன் சண்டையிடுவதற்காக செல்லுகிறவனாக இருக்கிறார். வியாதிப்படுகிறான் தாவீது வியாதிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த வியாதி அகோரமாய் இருக்கிறது. தனிமை அவனை அதிகமாய் வாட்டுகிறது. ராஜாவாக கோலோச்சியவன் இன்று வியாதியஸ்தனாக கிடக்கிறான். ஒருவேளை தன்னை சுற்றிலுமாக போர் வீரர்கள், தன்னை சுற்றிலுமாக சாமரம் வீசுகிறவர்கள், தன்னை சுற்றிலுமாக இருக்கக்கூடிய வேலையாட்கள் யாரும் இல்லை. தனிமை உணர்வு, தன்னுடைய சக்தியெல்லாம் இழந்ததை போன்று அவன் உணர்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, சத்துவமற்றவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கும்படியாக அல்லவா நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பலவீனரை தாங்கும்படியாக அல்லவா நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தனிமையில் இருப்பவர்களுக்கு நாம் அவர்களோடு கை கொடுத்து நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக அல்லவா அழைக்கப்பட்டிருக்கிறோம். உறவுகள் உடைந்த நிலை காணப்படுகிறது. அப்பா மகன் என்ற உறவு காணப்படவில்லை, உடைக்கப்படுகிறது மகனினாலே. ஆனால் தகப்பனுடைய அன்பை பார்க்கிறோம். அந்த தகப்பனுடைய மேலான அன்பை பார்க்கிறோம். அப்சலோமுக்கும் தாவீதனுடைய படையாள்களுக்கும் அங்கே சண்டை நடக்கிறது. யுத்தத்திற்கு செல்லுகின்ற பொழுது தன்னுடைய வீரர்களை பார்த்து தாவீது சொல்லுகிறார், பிள்ளையாண்டானை மெதுவாய் நடத்துங்கள், அவனை கொன்னு போடாதீங்க, அவன் மேல தயவு காட்டுங்க. ஒரு தாயுள்ளம் கொண்ட தகப்பனை இங்கே பார்க்கிறோம். எனவேதான் தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது என் இதயத்திற்கு ஏற்ற தாசன். ஆம், முறுமுறுக்கிறவன், எதிர்த்து நிற்கிறவன், தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவன், ஆகாத காரியங்களிலே தலையிட்டுக் கொண்டிருக்கிறவன், மதியாதவனாக இருக்கிற என் நிமித்தமாய் தேவன் என்ன செய்கிறார்? பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார், எனக்காக செயல்படுகிறவராக இருக்கிறார். நான் கள்ளனாக இருந்தாலும், நான் ஆண்டவரை மதியாதவனாக இருந்தாலும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவனாக இருந்தாலும், திரும்ப திரும்ப அவரை நான் சிலுவையில் அடிக்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வருகிறவனாக நான் இருந்தாலும், ஆண்டவர் என்மேல் மனதுருக்கமுடையவராயிருக்கிறார். சிறுமைப்பட்டவனாகிய எனக்கு சீர்மிகு வாழ்வை கொடுக்கும்படியாக அவர் மன உருக்கமுடையவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளையாகிய நான் எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் அவருடைய பிரசன்னத்தை விட்டு நான் வழுகி போய்விடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாய் இருக்கிறார். ஞான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நீங்களும் நானும் தனிமையில் இருக்கிற பெற்றோருக்கு நாம் எப்படி அவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக, அவர்களை மனம் குளிரச் செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். இதுதான் இன்றைக்கு நடைமுறையிலே நாம் பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன் கிளம் பேசிக்கொண்டே இருக்கிறது, பெருசு ஏன் இவ்விதமாய் உபத்திரவப்படுத்துகிறது என்று சொல்லி கிளம் என்றும் பெருசு என்றும் பெற்றோரை நாம் கனவீனப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் அல்லவா? கரிசனை எங்கே? இரக்க உருக்கம் எங்கே? உனக்காக மனதுருக்கம் கொண்டிருக்கிற ஆண்டவர் இன்று மட்டுமாய் உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாரே. அப்படி இருக்கின்ற பொழுது உன்னை பெற்றெடுத்து ஆளாக்கி நல்ல படிப்பு கொடுத்து நல்ல உத்தியோகத்திற்கு நேராக உன்னை அனுப்பி இன்று நீ நல்ல வசதியோடு இருக்கும்படியாக உனக்காக தங்களையே உருக கொடுத்தார்களே, அந்த பெற்றோர் இன்று உன் பார்வையில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? தனிமைப்படுத்துகிறோம் அல்லவா? நீங்கள் அங்கே இருந்து கொள்ளுங்கள், அதை பார்த்து கொள்ளுங்கள், இதை பார்த்து கொள்ளுங்கள், வீட்டில் வந்து தொந்தரவு செய்யாதீர்கள் என்று சொல்லி அவர்களை தனிமை சிறையில் அடைக்கிறவர்களாய் காணப்படுகிறோமே. மிஸ்ஸஸ் வில்லியம் பூத் சிறுமியாக இருக்கின்ற பொழுது அவர்கள் திடீரென்று தன்னுடைய வீட்டிற்கு வெளியே வருகிறார்கள். அங்கே ஒரு கைதியை லாக்கப்பிலே அடைப்பதற்காக, சிறையிலே அடைப்பதற்காக இழுத்து கொண்டு செல்லுகிறார்கள். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த கைதியை என்ன செய்கிறார்கள்? மனம் போல அடிக்கிறார்கள். மிகவும் காயப்பட்டவராக கதறுகிறார். இந்த குழந்தையை பார்த்து அப்படியே அவருடைய முகம் அங்கே திரும்புகிறது. இது அவர்களுடைய இருதயத்திலே பேசியது. ஐயோ, அவர் யாரோ எனக்கு தெரியாது, ஆனால் அவர் தன்னுடைய பாவத்தினாலோ தன்னுடைய தவறுகளினாலோ அல்லது மற்றவர்களுடைய தவறு அவர் மேல் சுமத்தப்பட்டதினாலோ அவர் பாடுபடுகிறார்.
ஆனாலும் அவர் தனிமையிலே இருக்கிறாரே, அவருக்கு ஆறுதலாக அங்கே யாரும் இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்தவர்கள் அவரை இழுத்து கொண்டு செல்கின்ற பொழுது அவரோடு இணைந்து செல்லுகிறாள். அவளோடு இணைந்து செல்லுகிறாள். அவளுடைய மனதிலே தோன்றிய எண்ணம் என்ன? நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த அர்ப்பணிப்பு தான் பின்னாட்களிலே வில்லியம் பூத் அவர்களை காட்டிலும் அதிகமாக ஊழியத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தேவையுள்ளவர்கள், பராமரிக்க இயலாமல் இருக்கிறவர்கள், பாடுபடுகிறவர்கள், உபத்திரவப்படுகிறவர்கள், அடிமைப்படுத்தப்பட்டவர்கள், இவர்களுக்கு கூடவே நாங்கள் நிற்கிறோம் என்று அவர்கள் தன்னை விளங்க செய்தார்கள். மருத்துவமனைகளை உண்டாக்கினார்கள், பாடசாலைகளை உருவாக்கினார்கள், மக்களை நீதியின் வழியிலே நடத்தினார்கள். உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம்? தனிமைப்படுத்தவர்களோடு நான் உடன் வந்து நிற்கிறேனா? நாம் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அருகிலே இருக்கிறேனா? என ஆண்டவர் அங்கலாய்த்தாரே, சிலுவையிலே அவர் மரணம் அடைகின்ற பொழுது அங்கே ஒருவர் கூட இல்லை. தன்னோடு 3.5 ஆண்டுகள் வாழ்ந்து ஜீவித்து எல்லா நன்மைகளையும் பெற்ற ஒருவரும் அங்கே இல்லை. அந்த 3.5 ஆண்டுகளாக நன்றாக சாப்பிட்டு நன்றாக வியாதிகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்ட மக்கள், அற்புதங்களை பெற்றவர்கள், அடையாளங்களை சொந்தமாக்கி கொண்டவர்கள் யாரும் அந்த இடத்தில் இல்லை. தனிமைப்படுத்தப்பட்டவராக இருந்தார். அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக இன்று தனிமையிலே உழண்டு கொண்டிருப்பவர்கள், வேதனையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்களும் நானும் செய்கிற பரிவு என்ன? நாம் காட்டுகிற மனதொருக்கம் என்ன? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தனிமை என்பது கொடிதான ஒன்று, கொடிய ஒரு காரியம். அந்த தனிமையில் இருப்பவர்களை எண்ணி பாருங்கள். தனிமை அவர்களுடைய வாழ்க்கையை நெறிமுறையே உடைத்து விடக்கூடியதாக இருக்கிறது. தேவனை மறுதலிக்க செய்யக்கூடியதாய் மாறிவிடுகிறது. தங்களுடைய வாழ்வின் விளிம்பு எல்லைக்குள்ளே செல்லும்படியான ஒரு இக்கட்டான நிலையை உருவாக்கி விடுகிறது. அவர்களுக்கு நம்முடைய பங்கு என்ன? இங்கு தாவீது படுக்கையிலே கிடக்கிறான். மகனுடைய கோளாறினாலே இவன் வியாதிப்பட்டவனாக அங்கே காணப்படுகிறான். உறவில்லாத ஒரு சூழ்நிலை. அப்பா என்ற ஸ்தானத்தை விட்டுவிட்டு ஒரு பகைஞனாக மகன் தகப்பனை காணுகிற காட்சியை நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது இந்த வியாதி அகோரிக்கிறது. சங்கீதம் 41 6 முதல் 9 வசனங்களை பார்க்கின்ற பொழுது 6ஆம் வசனம், ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான், அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என்னை பார்க்க வரான் வியாதியஸ்தன் என்று சொல்லி என் முன்னால் பரிவோடு பேசுகிறான். என்னை பார்த்துட்டு வெளியே போனவுடனே என்னை பற்றி தவறான காரியங்களை சொல்லி அவன் என்னை தூற்றுகிறவனாக இருக்கிறான். ரெண்டகம், நயவஞ்சகம், கேடு உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள், புறங்கூறி தெரிகிற வார்த்தைகள் அவனுடைய வியாதியை இன்னும் அகோரிக்கிறது, இன்னும் அதிகரிக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் நானும் யாரோ பலவீனப்பட்டு இருக்கிற ஒருவரை பார்க்கிறோம் என்றால் அந்த பலவீனத்திலே அவர்களோடு நிற்க நாம் அழைக்கப்படுகிறோம். எந்த பலவீனம் எதற்காக வந்தது என்று சொல்லி அறிந்து, ஒருவேளை அவர்களுடைய தவறுகளினாலோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரியத்தினாலோ வந்தபடியினாலோ எதுவாக இருந்தாலும் அவர்களை தூற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய செயல்பாடுகளை ஆண்டவர் தூற்றி கொண்டு இருப்பார் என்றால், நம்முடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ற தண்டனை நமக்கு கொடுத்திருப்பார் என்றால் நீங்களும் நானும் இந்த ஜீவனோடு இருக்க முடியாது. மன உருக்கம் உண்டா? தீய வஞ்சனைகள் தேவையில்லை, தீய ஆலோசனைகள் தேவையில்லை. வஞ்சகம், உண்மையான கரிசனை அங்கே காணப்படவில்லை. பயனில்லாத வார்த்தைகளை பேசுகிறார்கள். உதவ வேண்டிய அவர்கள் உதைக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இழி சொல்லாலே அர்ச்சிக்கப்படுகிறார்கள். 8வது வசனத்தை பார்ப்போம் என்றால், அங்கே தீராவியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். இவன் சுகமாக்க முடியாத ஒரு கொடிய வியாதி. இவனுக்கு என்னமோ மரணம்தான், இந்த வியாதியிலே செத்து போவான். இப்படிப்பட்ட இழி சொல்லை சொல்லுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். நம்பகத்தன்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். வியாதியாக இருக்கிறவனை பார்க்க வருகின்ற பொழுது என்ன வார்த்தைகளை பேசுகிறோம்? என்ன மனநிலையோடு அவர்களை பார்க்க வருகிறோம்? எந்த ஒரு எண்ணத்தோடு அவர்களை நாம் எட்டி பார்க்கிறோம் என்பதை நீங்களும் நானும் யோசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். 9வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலையை தூக்கினான். இங்கே சொல்கிறாரு, எனக்கு விரோதமாக ஒரு காலை தூக்கினான். அவன் யார்? என்னுடைய எதிரியாக இருந்தால் பரவாயில்லை, இல்லை நான் அந்நிய நாட்டுக்காரனாக இருந்தால் பரவாயில்லை. அவன் யார்? அவன் அதைத்தான் சொன்னான். என்னுடைய
ஆத்ம சிநேகிதன், என்னுடைய பிராண சிநேகிதன், என்னுடைய திக்கஸ்ட் ஃப்ரெண்டு, என்னுடைய உயிருக்கு உயிரான நண்பனாய் இருந்தவன், நான் முழுமையுமாய் நம்பினவன், என்னுடைய எல்லா காரியங்களையும் அவனை நம்பினேன், அவனுடைய ஆலோசனையை கேட்டேன், அவனுடைய ஆலோசனை பிரகாரமாக நான் நடந்தேன். ஒரே தட்டில் நாங்கள் சாப்பிட்டோம், ஒரே தட்டில் சாப்பிட்டோம். ஆனால் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானே, தன் காலை தூக்கினான் என்று அங்கே சொல்லுகிறார். என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். குதிகாலை தூக்கினான் என்றால் காலினாலே என்னை உதைக்கும்படியாக அவன் செயல்பட்டான். ஏதானே கேடுபாடு நிறைந்த துன்மார்க்கமான ஆலோசனை அப்சலோமுக்கு கொடுக்கிறான். தாவீதுக்கு எதிராக ஆலோசனைகளை கொடுக்கிறான். அந்த ஆலோசனையின்படி நடக்கவில்லை என்பதை அறிந்தவுடனே அவன் என்ன செய்கிறான்? தற்கொலை பண்ணி சொல்லி பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோமா? உன்னையும் என்னையும் நம்பி ஆண்டவர் ஏராளமான பொறுப்புகளை கொடுத்திருக்கிறாரே. கணவனாக, மனைவியாக, பெற்றோராக, பிள்ளையாக, ஆசிரியராக, ஒருவேளை குருத்துவராக, சபை ஊழியராக அல்லது விசுவாசியாக உன்னையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறாரே, நம்பிக்கொண்டு இருக்கிறாரே. அந்த நம்பிக்கையை நீ நிறைவேற்றுகிறவனாக இருக்கிறாயா? நம்பிக்கைக்கு துரோகம் செய்கிறவனாக இருக்கிறாயா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வியாதியில் இருக்கிறான். மகனினாலே வியாதி, தனிமை, பிரிந்து போன உறவு, தீய சொற்கள் சொல்லப்படுகிறது, தீய ஆலோசனை, சதி திட்டம் அவனுக்கு எதிராக தீட்டப்படுகிறது, இழி சொல் அவனுக்கு எதிராக சொல்லப்படுகிறது. நம்பிக்கை துரோகம் இழைத்த மக்களை அவன் பார்க்கிறான். இவை எல்லாவற்றையும் பார்த்து விட்டு அவன் சொல்லுகிறான், இவை எல்லாவற்றின் மத்தியிலேயும் அவன் முதலாவது வசனத்தில் சொல்கிறான் பாருங்க, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற என் மேல் என்னை போன்றவிடத்திலே இரக்கமுடையவன் இல்லை என்றால் சிந்தையுள்ளவன். சிந்தை என்று சொல்லுகின்ற பொழுது தேவனுடைய சிந்தை. இந்த மனதுருக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது தாயின் கருப்பையை குறிக்கிறது, தாயின் கருவை குறிக்கிறது. எவ்விதமாய் ஒரு தாய் தன்னுடைய கருவிலே பாலகனை அல்லது குழந்தையை தூக்கி சுமக்கிறாளோ அதை போல அந்த எண்ணமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு பதம். ஆம், நாம் எப்படிப்பட்ட மனநிலையிலே இருக்கிறோம்? இங்கே ஆண்டவர் பேரிலே அவர் நம்பிக்கையோடு கூட 4வது வசனத்தை சொல்கிறான், கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், என் மேல் இரக்கமாயிரும். இத்தனை காரியங்கள் வந்தாலும் ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று சொல்லுகிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இரக்க மிகுந்த ஆண்டவர், இரக்க மிகுந்த ஆண்டவர், சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தை உள்ள தேவன், பாதுகாத்து உயிரோடே வைப்பார். அவனுடைய நம்பிக்கை அப்படி இருந்த ஆகையினாலே தான் 2வது வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவனாய் இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்பு கொடுக்க மாட்டீர் என்று சொல்லுகிறார். ஆம், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற, உங்களுக்கு வியாதியை வருவிக்கிற பிறருடைய வார்த்தைகளாக இருக்கலாம், உங்களுடைய இருதயத்தை சுக்குநூறாய் உடைக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம், உங்களுடைய இருதயத்தை காயப்படுத்தி குத்தி கிழிக்கிற வார்த்தைகளாக இருக்கலாம், நீங்கள் தலை நிமிர்ந்து செல்ல முடியாதபடி அவமானமான சொற்கள் உங்கள் மேல் சொல்லப்படுகிறதாக இருக்கலாம், இழிவான ஆலோசனைகள், தீய ஆலோசனைகள், பொய்யான வார்த்தைகள் உங்கள் மேல் சொல்லப்படலாம். நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் பேரில் இருக்கின்ற பொழுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்னென்னைக்கும் உள்ள சதா காலங்களில் ஸ்தோத்திரத்திற்குரியவர் என்ற அந்த ஒரு ஆண்டவருக்கு துதி செலுத்தி ஆண்டவர் பேரிலே விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்திலே நீ ஓடி வருகின்ற பொழுது தேவன் உன்னை பாதுகாக்கிறார். மன உருக்கமுடைய ஆண்டவர், மன உருக்கமுடைய ஆண்டவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பிறருக்கு நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோமே, நன்மை செய்கிறோமா? தீங்கான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? பெற்றோருக்கு நட்பையும் அன்பையும் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? அவருடைய முதிர் வயதிலே அவர்களை கலங்கடித்து கண்ணீர் விட செய்கிறோமா? அவர்களை தனிமைப்படுத்துகிறோமா? அது நிமித்தமாய் அவர்கள் வியாதிப்பட்டு வேதனைப்பட்டு மனம் நொந்து அவர்கள் மிகுந்த வேதனைக்குள்ளாக இருக்கிறதை நீ பார்க்கிறது இல்லையா?
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, மன உருக்கமுடைய நீர் என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை மன்னித்து, என்னுடைய நோய்களிலிருந்து, என்னுடைய அக்கிரமங்களிலிருந்து என்னை மீட்டெடுத்திருக்கிறீரே, அந்த தேவனாகிய கர்த்தர் நீர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே அந்த உத்தரவாதத்தை நான் நிறைவேற்ற, உம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரவானாய் நான் நடக்க எனக்கு கிருபை புரியும் என்று சொல்லி ஆண்டவரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, வியாதியாய் இருக்கிறவர்களுக்கு வியாதியிலிருந்து, வேதனையிலிருந்து, தனிமையிலிருந்து, உடைக்கப்பட்ட உறவிலிருந்து ஆண்டவரே நாங்கள் அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, பிறரை காயப்படுத்துகிறவர்களாக, பிறருக்கு வியாதியை கொண்டு வரக்கூடியவர்களாக, பிறரை மனம் நொந்து போக செய்கிறவர்களாக, பிறரை வேதனைக்குள்ளாக தள்ளுகிறவர்களாக இல்லாமல் வேதனையிலிருந்து மீட்டெடுக்கும் வழியை தெரிந்து ஆண்டவரே எங்களால் எந்த உதவிகளை செய்ய ஆண்டவரே மனதுருக்கத்தோடும் சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தையுள்ளவர்களாக இருக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.